பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி, பக்கத்தில் திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும். சரி சாமி, இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. 22/9/2025 திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்கறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? அன்பார்ந்த தனுராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8/10/2025 ஓஹோ. அதுக்கப்புறம் ஓ. ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குருவுடைய பார்வையில் ராசி இருக்குது. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே கண்டிப்பாக நல்லபடி ஆகுமா? நல்லபடி ஆகும். அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானும் இருக்கார், ராகு பகவானும் இருக்கார். அந்த ராகு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வெற்றி 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 கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு. 8/10/2025 அப்புறம் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கும் கிடைக்கல, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் கிடைக்கல. அப்போ இந்த காலகட்டங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்றது தனுர் ராசி என்பவர்களுக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாமா? பல பிரச்சனைகளை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம். என்ன ஒன்று அப்படின்னாக்க ராசிக்கு 11 அங்காரகன் இருக்கார். இந்த அங்காரகன் 5க்கும்
12க்கும் உடையவர், அவர் 11ல் இருக்கிறார். அதனால் வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் இது. அதே போல் புதிய வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு ராசிநாதனான குருவே 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த 8/10/2025க்குள்ளார புதிய வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடியவங்க, சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரும், டூ வீலரில் போகிறவங்க காரும், காரில் போகிறவங்க லேவிஷ் காரும் வாங்கக்கூடிய அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா, அற்புதமான காலகட்டங்கள் சொல்லலாம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியான புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா, ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். திடீர்னு எதிர்பாராத பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர எஜுகேஷன் அப்படின்றது பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா, ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடியவங்க, பிஹெச்டிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அதே போல் யூபிஎஸ்சி என்கின்ற மத்திய அரசு வேலைக்கும் டிஎன்பிஎஸ்சி என்ற மாநில வேலைக்கும் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த 8/10/2025க்குள்ளார அதுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 11ல் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னாக்க 10ல் நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். ஓடி போனவனுக்கு 9ல் அப்படின்ற மாதிரி 9ல் இருந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாகி போயிட்டார். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் சிக்கல்கள் வரப்போண்டு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த சுக்கிரனை பொறுத்தளவுக்கு 9லேருந்து 10க்கு வந்துட்டார். 10ல் சூரியன் கூட இருக்கிறாரு. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தனு ராசிக்காரங்களுக்கு உண்டு. சரி, இருந்தாலும் நம்ம எப்பொழுதுமே எந்த கிரகங்களை வச்சுட்டு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள். அதிவிரைவாக செல்லக்கூடிய சந்திரன், அதுக்கு அடுத்தது சூரியன், அதுக்கு அடுத்தது அங்காரகன், அதுக்கு அடுத்தது சுக்கிரன் மற்றும் புதன். இந்த கிரகங்கள் என்ன நன்மையை தனுர் ராசிக்காரங்களுக்கு தருவார் அப்படின்றத ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமி காரகனே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூமியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூமியின் மூலியமாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அதனால் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12, 2 இடத்தையும் பார்க்குறார். அதனால் சுப செலவுகளும் வரும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 2ஆம் இடத்தை குருவே பார்க்கறது, தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வெளிநாடு போகணும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வேலை செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6, 11 அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெறார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெறார். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெறார். ஆனால் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால அதில் ஆட்சி பெற்று போனதற்கு சமமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. அதனால் பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பொது காரியங்களில் இந்த குளம் வெட்டுறது, அதை தவிர கோவிலுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. பொது சேவைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் பிறகு அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்தை குருவே பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். சில நாட்கள்னு சொல்லக்கூடியது
சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இந்த சந்திராஷ்டம நாட்களுக்கு என்னென்ன செய்யணும், அது தவிர இந்த மாதத்தில் வந்து எந்த விதமான கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற பொழுது சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்திரன் 8ல் சஞ்சரிக்கிறதுனால தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லி, அந்த நாட்களில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு முடிவையும் உங்களால் தீர்க்கமாக எடுக்க முடியாது. அப்போ அந்த முடிவு வந்து சரியில்லாமல் போயிடும். அதனால தான் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அதுபோல் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுகளையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. அப்போ இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு எப்போ வருதுன்னா, மாதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து வருது. அதாவது புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே வருது. அப்போ 17/9/2025 புதன்கிழமை, 18/9/2025 வியாழக்கிழமை, 19/9/2025 காலையில் 9:36 வரைக்கும் இருக்குது. அது போக மாத கடைசியாக, அதாவது புரட்டாசி 28, 29, 30 அப்பவும் வருது. ஏன்னு கேட்டால் அது வந்து அதுக்குண்டான ஆங்கில தேதி என்னன்னு பார்க்குற போது 14/10/2025 செவ்வாய்க்கிழமை 11:54 ஆரம்பிக்குது. அப்புறம் 15/10/2025 புதன்கிழமை, 16/10/2025 வியாழக்கிழமை மாலையில் வந்து 5:04 வரைக்கும் இருக்குது. இந்த 6 நாட்கள் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். இதில் அவசியமாக தவிர்க்கலாம்ங்கிறது வந்து சுபகாரியத்தை தவிர்த்திடலாம், புதிய முயற்சியை வந்து தவிர்த்து மாற்றி வச்சுக்கிடலாம். ஆனால் அவசியம் போகணும், ஒரு இடத்துக்கு நம்ம போய்த்தான் ஆகணும், பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். அதாவது மாற்றி வச்சுக்க முடியாத சூழ்நிலை. அப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மாத்திரம் தயிர் அல்லது பால் அந்த போகிற நேரத்துக்கு அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை செஞ்சுட்டு போங்க. உங்களுடைய நாங்கள் இப்போ வந்து சொன்ன காரியங்கள் எல்லாமே வந்து இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே இப்போ கிரகங்கள் சஞ்சரிக்கிறத வச்சுட்டு தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் இந்த ராசியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே திசையோ ஒரே புத்தியோ ஒரே அந்தரமோ நடக்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள், அந்தரங்கள், புத்திகள்லாம் நடைபெறும். அப்போ வந்து அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஆதிநாத பெருமாள் அப்படின்னுங்கிற ஒரு ஆழ்வார் திருநகரியில் இருக்கார். அந்த பெருமாளை போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசுவை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைவதனால் சற்று பின்னடைவு இருக்கலாம். இருந்த போதிலும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய விஷயங்களில் நீங்கள் வந்து முயற்சி செய்கிறது சிறு சிறு தடங்கள் மூலியமாக அது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஆர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு இந்த வாட்டி வந்து வெளிநாடு போட்டித் தேர்வில் எழுதி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பசங்களுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும், புதுசாக அதாவது வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றம் இந்த விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் இருக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.